மக்களே 6.5mm திக்னஸ் உள்ள இந்த மொபைலுக்குள்ள 5200 mAhக்கான மெசிவான லித்தியம் அயன் பேட்டரி வச்சு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 30 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங், 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் பிளஸ் 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 1.5K ரெசல்யூஷன் பிளஸ் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு லைட்டான 3D கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே வச்ச இந்த Tecno Spark 40 Pro Plus என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் மொபைல் 70000 பட்ஜெட்டுக்கு ஸ்ரீலங்கால லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ என்னோட இந்த 3 நாள் யூசேஜ்ல இந்த மொபைல்ல என்ன பிடிச்சது பிடிக்கலன்னு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கான ரிவ்யூ ஆயிருக்க போகுது. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டயலாக் ஃபோன் ஷாப் ஜெஃப்னா. குறிப்பா பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்ல உங்களுக்குரிய ஃபோன் ஷாப் இருக்குது. சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Tecno Spark 40 Pro Plus என்ற மொபைலை ரிவ்யூக்காக தந்திருந்தாங்க. சோ யாருக்காச்சும் இந்த மொபைல் அதாவது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சோ வெல்கம் டு Thanush Tech. ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலை கையில் எடுத்த உடனே ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டா மட்டும் ஃபீல் ஆகாம நல்ல மொழு மொழன்னு மேட் ஃபினிஷ்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ குறிப்பா அந்த சாம்சங் பேஸ்ட் கேமரா செட்டப் மாதிரி இதுல வந்து கேமரா செட்டப் கொடுத்திருப்பாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60 Pro Plus போன் இவங்களோட கசின் பிராண்ட் போன்ல 5.95mm திக்னஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இதுல 6.5mm திக்னஸ் தான் இருக்குது. பட் அதை விட கையில யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாவே இருக்குது. அண்ட் பிரீமியம் பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேமோட Corning Gorilla Glass 7க்கான டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. சோ குறிப்பா அப் டு 2 மீட்டருக்கான ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு இவங்க பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நீங்க மொபைல கீழே போட்டு பாத்துறாதீங்க. பிளஸ் 160 கிராமுக்கான வெயிட் கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு மினிமலான வெயிட் தான். பிளஸ் IP64க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு சின்ன சின்ன மழை தண்ணி வர்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா மொபைல் தாக்கு பிடிக்கும். அண்ட் AMOLED டிஸ்ப்ளே. சோ உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இதுல வருது. சோ இதுக்குரிய ஃபாஸ்ட் வந்து மற்ற போன்ஸ் மாதிரியே மீடியமா தான் இருக்கும். பட் அதை அன்லாக் பண்ணி வரைக்கும் இதுல கொடுத்திருக்கிற டிஃபால்ட்டான லைவ் வால்பேப்பர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்திருப்பாங்க. சோ டிஸ்ப்ளேன்னு வரும்போது குறிப்பா 6.78 இன்ச்சுக்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு 3D கர்வ் லைட்டான 3D கர்வ் AMOLED டிஸ்ப்ளே வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. குறிப்பா 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்குமே வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. பிளஸ் 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் ரொம்பவே அதிகம். அவுட்டோர் யூசேஜ் பாத்தீங்கன்னா தாராளமான பிரைட்னஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இது Dolby Visionக்கான சப்போர்ட் கிடையாது. பிகாஸ் இதுல 68 பில்லியனுக்கான கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. சோ 1 பில்லியன் கலர்ஸ் இருக்கிறபடியா இதுல HDR10 வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த டிஸ்ப்ளே. சோ மெயினா Netflix, Amazon Prime அப்படியான பிளாட்ஃபார்ம் பார்க்க இந்த HDR10 இருக்கிறதால இதுக்குரிய பீக் பிரைட்னஸ் வந்து அங்க வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ரியல் டைம் யூசேஜுக்கு வருவோம். குறிப்பா யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க, மூவிஸ் பாக்குறீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வைப்ரண்டா இருக்கும். பிளஸ் ஒரு லைட்டான 3D கர்வ் இருக்கிறதால உங்களுக்கு பெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மினிமலாவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ உண்மையிலேயே ஒரு மீடியா கன்சம்ஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் இந்த மொபைல் யூஸ் பண்றதுக்கு. அண்ட் வியூவிங் ஆங்கிளும் வந்து இதுல பெட்டரா கொடுத்திருப்பாங்க. பிளஸ் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இதுல சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க இந்த செக்மெண்ட்டுக்குள்ள. மற்றவங்க வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ ரியல் டைம்ல யூஸ் பண்ணீங்க எப்படி இருக்குன்னா நீங்க நார்மலா ஸ்க்ரோல் பண்ணீங்க வந்து ஸ்மூத்தா தான் இருக்குது. பட் கிட்டத்தட்ட 120 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது இந்த 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்றதால. சோ ஓவராலா டிஸ்ப்ளே வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பெஸ்டான 3D கர்வ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருப்பாங்க. லைக் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60 Pro Plusல யூஸ் பண்ண அதே டிஸ்ப்ளே வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. சோ மீடியா கன்சம்ஷனுக்கு இந்த டிஸ்ப்ளே ஓகேயா இருக்கும். பட் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. அதோட Dolby Atmosக்கான சப்போர்ட் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. சோ ஓவராலா இந்த யூசேஜ்ல ஸ்பீக்கருக்குரிய கிளாரிட்டி வந்து உண்மையிலேயே பெட்டரா இருக்கு. பட் லவுட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்குது. சோ நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸர் வரைக்கும் இதுல MediaTek Helio G200 6 nanometerல பில்ட் பண்ணின 8 கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ குறிப்பா
குறிப்பா 2.2 GHz-க்கான 2 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரும் 2 GHz-க்கான 6 எஃபிஷியன்சி ஸ்கோரும் கொடுத்திருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட மீடியாடெக்கோட ஹீலியோ G99 அல்ட்ராண்ட ப்ராசஸருக்கு ஈக்குவலா தான் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரேயாக்கெல்லாம் சின்ன சின்ன ஒரு சப்போர்ட் வித்தியாசம் வருது. இன்னும் சொல்ல போனா நாங்க ரீசெண்டா ரிவ்யூ பண்ண நிறைய மொபைல்ல பாத்தீங்கன்னா இந்த நானோமீட்டர் இதே க்ளாக் ஸ்பீடை வச்சு நிறைய ரீபிராண்டிங் உள்ள ப்ராசஸரே பாத்தீங்கன்னா நாங்க மொபைல்ல கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சக்சஸான ப்ராசஸர் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கா இந்த ப்ராசஸர் வந்து நார்மலான யூசேஜ் அந்த ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பேசிக்கான சோஷியல் மீடியா நீங்க யூஸ் பண்றீங்களா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸரா இருக்கும். ஸோ என்னோட யூசேஜ்லேயும் வந்து நார்மல் யூஸுக்கு எந்தவித ஹீட்டிங் இஷ்யூமே கிடையாது. கேம்ஸ் கூட விளையாடி பார்த்துருந்தா பெரிய கேம்ஸ் இல்லை, ஒரு சின்ன சின்ன குட்டி கேம்ஸ் விளையாடி பார்த்தீங்கன்னா எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை, லக்குமே இல்லை. பட் ஹெவியான கேம்ஸ் இல்லை விளையாடலாம்னு கேட்டிங்கன்னா விளையாடலாம். ஒரு லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்கில் ஒரு லோ ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான சினாரியோ ஓகேன பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கேம்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடியது. பப்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 60 FPS-க்கான ஃப்ரேம் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஸோ அண்டர் டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஆவரேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஸோ ஓவரால் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. நார்மலாக நான் கேமரா யூஸ் பண்ணிக்க மட்டும் இதில் லைட்டாக ஒரு சின்ன ஓமாக பார்த்தீங்கன்னா மேஜரான ஹீட்டிங் இஷ்யூ வந்து இதில் இல்லை. ப்ளஸ் இந்த கிராபிக்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேலேஜி 5700 GPG வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ RAM அண்ட் ஸ்டோரேஜ் வரைக்கும் 8GB-க்கான LPDDR4X RAM டைப்பும் 256GB-க்கான UFS 2.2 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் RAM அண்ட் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்களோ அதை தான் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு டீசென்டான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். பிளஸ் 8GB-க்கான விர்ச்சுவல் மெமரி நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். பட் இது வந்து கூட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ நார்மலாக இந்த ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா 8GB RAM போதுமானது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அந்த விர்ச்சுவல் மெமரியை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை விட இந்த பேட்டரி பிளஸ் சார்ஜிங் வரைக்கும் குறிப்பாக 5200 mAh-க்கான லித்தியம் அயன் பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா சிலிகான் கார்பைட் பேட்டரி கிடையாது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 mAh பேட்டரி வரைக்குமே மொபைல் வந்துட்டுது. ஸோ அதுகளோட கம்பேர் பண்ணும்போது இதுக்குரிய கெப்பாசிட்டி வந்து இப்பத்த காலகட்டத்துக்கு குறைவு தான். பட் ஒரு ஸ்லிம்மஸ்டான ஃபோனுங்க லித்தியம் அயன் பேட்டரி 5200 mAh-ஓட பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் குறிப்பாக 20%-லிருந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் வரைக்குமே வந்து எடுத்துக்கொண்டது. ஸோ இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் படி 0 to 100%-க்கு 55 மினிட்ஸ் எடுக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ரியல் டைம் யூசேஜில் எப்படி இருக்குன்னா நான் குறிப்பாக 98% வச்சு யூடியூப்பை ஃபுல்லாகவே ப்ளே பண்ண விட்டுனா கிட்டத்தட்ட 70% வரைக்குமே இறங்குறதுக்கு 5 மணித்தியாலம் 15 நிமிஷம் வந்து எடுத்துக்கொண்டது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நார்மலான பேசிக் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா 1 day ப்ளஸ் வரைக்குமே கொஞ்சம் சார்ஜ் வரக்கூடியது, கொஞ்சம் அடிச்சு யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் வரைக்குமே தாங்கக்கூடிய பேட்டரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதை விட OS வரும்போது இதில் குறிப்பாக Android 15க்கு மேலே iOS 15 இவங்களுக்குரிய ஸ்கின் UI வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேஜராக இவங்க கமெண்ட் பண்ணுறது 3Sக்கான மேஜர் அப்டேட், அதாவது 16, 17, 18 Android 18 வரைக்குமே வந்து அப்டேட் தாரண்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் மொபைலில் நிறைய பேர் 2 வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 3S கொடுக்குறாங்க. பட் பேசிக்காக Android 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும் உங்களுக்கு. அதோட இவங்களோட ஹசின் மொபைல் இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா XOS கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே இன்ஃபினிக்ஸ் AI இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெக்னோ AI அதில் இருக்கிற சகல ஃபீச்சர்ஸ் அந்த AI வாய்ஸ் அசிஸ்ட், அதாவது AI வாய்ஸ் கமாண்ட்னு சொல்லுவோம். அதோட பார்த்தீங்கன்னா கோல் அசிஸ்டன்ஸ் AI யூஸ் பண்ணி நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனுக்கு அடுக்கி இருப்பாங்க. குறிப்பாக அவங்க ஜெலரியை ஓப்பன் பண்ணிக்க இதில் AI ஜெலரி என்று போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா AI ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு AI ஃபீச்சர் இருக்கும். அதை விட AI இரேசர் பழைய சாம்சங் மொபைலில் பார்க்குற அதே செட்டப் வந்து இல்லை கொடுத்துருப்பாங்க. பட் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுண்டா 50% ஓகே இருக்குது, 50% பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதை விட எக்ஸ்டெண்டர் இமேஜை கொஞ்சம் வைட் ஆக்குற மாதிரி ஒரு AI ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு ஓவராலாக OS இந்த ஃப்ளூயன்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வித லைக்குமே தெரியல, ஓரளவு ஃப்ளூயன்சியாகவே இருக்குது. பட் என்ன ஒரு சில அந்த ப்ளோட்வேர்ஸுக்குரிய ரெக்கமெண்டேஷன் வந்து இதில் காட்டுவாங்க. பட் டவுன்லோட் பண்ணுறேன்னா பண்ணலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஐ லைக் திஸ் UI. ஸோ அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்து இந்த கேமரா குறிப்பாக இதில் வந்து 50 மெகா பிக்சலுக்கான f1.6 அப்பச்சர் வேல்யூ லென்ஸோட வந்து மெயின் கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே இதுக்குரிய டெப்த் சென்சர் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு சென்சர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா AI சென்சர்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இந்த கேமரா இப்போ ஓப்பன் பண்ணாலே AI ஃபோட்டோன்னு தான் வரும். ஸோ இதில் எடுக்க பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது நார்மலாக இருக்கும். பட் கொஞ்சம் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி ஒரு இமேஜை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ குறிப்பாக இதுக்குரிய இந்த வைப்ரண்ட் லெவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அந்த கான்ட்ராஸ்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சில ஃபோட்டோஸ்ல நல்லா இருக்கு, ஒரு சில ஃபோட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்பேலன்ஸ்
பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் குறிப்பா லோ லைட்ல வந்து நல்ல ஒரு போட்டோஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏஐ சென்சர் வந்து பின்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் உண்மையிலேயே இதுல எடுக்கிற போட்டோஸ் வந்து ப்ரோசஸ் பண்ணி அவுட்புட்டா வரும்போது நல்ல ஒரு இமேஜா வந்து ப்ரோசஸ் பண்ணி தரக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல கொடுத்துருப்பாங்க. அதை விட இதுக்குரிய ரியர் கேமரா அண்ட் வீடியோ சப்போர்ட் வரைக்கும் 2K 30 fps வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் இதுல EAS-க்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து 1080p 30 fps-ல மட்டும்தான் EAS-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ 2K இல்லாட்டி 1080p 60 fps-ல நீங்க வீடியோ எடுக்க பாத்தீங்கன்னா வீடியோ ஆடும். 30 fps-ல எடுக்க மட்டும் அந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஓரளவு ஓகேயா ஒர்க் ஆகுது. ஸோ ஓவராலா வீடியோ குவாலிட்டியும் வந்து நேச்சுரலாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் இதுல செல்ஃபி கேமரா வரைக்கும் 13 மெகா பிக்சலுக்கான f2.2 அபர்ச்சர் வெளியுள்ள லென்ஸோட வந்து பேர் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா இதுக்கு பக்கத்திலேயே ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃபிளாஷ் லைட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு லோ லைட்ல செல்ஃபி எடுக்க ஃபிளாஷ் லைட் வந்து ஃப்ரண்ட்ல எரியும். ஸோ இன்ஃபினிக்ஸ் டெக்னோ அந்த காலத்துல இருந்து இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. விவோவிலேயும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர்ஸா இருக்கு லோ லைட்ல. ஸோ ரியல் டைம்ல எடுக்கிற போட்டோஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்கின் டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாவே இதுலயும் மெயின்டைன் ஆகுது. பட் இதுலயும் வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிளஸ் இதுல வீடியோ சப்போர்ட் வரைக்கும் இதுலயும் 2K 30 fps வரைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுலயும் வந்து EAS இருக்காண்டா இல்ல 1080p 30 fps எல்லாம் வந்து இதுக்குரிய EAS சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்க செல்ஃபில வீடியோ எடுக்கிறதா இருந்தா ஸ்டேபிளா வேணும்னா 1080p 30 fps-ல விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். வீடியோஸும் வந்து இதுலயும் வந்து கொஞ்சம் நேச்சுரலாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆல் ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தரக்கூடிய இந்த மொபைல் கேமராக்கு பாத்தீங்கன்னா ஓரளவு 75% மேலே நல்ல கன்சென்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதால வந்து இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா செட்டப் இந்த மொபைல்ல நீங்க பார்க்கலாம். அதோட இந்த கனெக்டிவிட்டி வரைக்கும் குறிப்பா இதுல நெட்வொர்க் வரும்போது 4G சப்போர்ட் தான் வருது. ஸோ இது வந்து 5G போன் கிடையாது. பட் இவங்க மார்க்கெட் பண்றது 4.5G வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் வளமையான 4G-யை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி அந்த சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ இதுக்காண்டி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆண்டெனாஸ் எல்லாமே சுத்த வர கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற மாதிரி டெக்னோ சைட்ல சொல்றாங்க. அதோட மேக்ஸிமம் நீங்க 10 நானோ சிம் வரைக்குமே இதுல போட்டுக்கலாம். இதுல SD கார்டு சப்போர்ட் கிடையாது. அதை விட Wi-Fi 5-க்கான சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 கிடையாது. அதை விட Bluetooth 5.3-க்கான சப்போர்ட்டும் NFC-க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை விட இந்த வாரண்டி வரைக்கும் மிச்ச பிராண்ட்ஸ் எல்லாமே 1 year 12 months-க்கான வாரண்டி கொடுப்பாங்க. பட் இவங்க மட்டும் 12 months plus 1 month டோட்டலா 13 months-க்கான வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட பிரைசிங் வரைக்கும் டயலாக் போன் ஷாப்ல 70,000 பிரைஸுக்கு நீங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் ஓவரால் ஸ்ரீலங்கா வரைக்கும் ஒரு 68,000 இருந்து 75,000 பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த மொபைலை நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். கலர் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நெபியூலா பிளாக், ஓரோரா ஒயிட், மூன் டைட்டானியம், டுண்ட்ரா கிரீன் கலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விடக்கமாக இருக்கு. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மன்னிச்சு கொள்ளுங்க. ஸோ ஓவராலா பிளாக், ஒயிட், கிரீன் இப்படியான கலர்ஸ்ல வந்து இந்த மொபைலை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் வச்சிருக்க இந்த வேரியன்ட் வந்து ஒரு நெபியூலா பிளாக், ஒரு மேட் பினிஷ்ல நல்ல ஒரு கலரா ஒரு டீசென்டான கலரா வந்து இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலா கன்க்ளூஷன் வரைக்கும் யாராவது இந்த மொபைலை வாங்கலாமாண்டா ஒன்று டிஸ்பிளே, அதை விட பேட்டரி லைஃபோட டீசென்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் நல்ல ஒரு OS எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு டீசென்டான ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸோட பிளஸ் டீசென்டான ஒரு கேமரா செட்டப்போட ஒரு மொபைல் தர்றீங்களா பெஸ்டா இருக்கும். இதுல நெகட்டிவ் வரைக்கும் எனக்கு பட்டது இதுக்குரிய 5G சப்போர்ட். இப்பத்த காலத்துக்கு 5G நெட்வொர்க் வந்து கட்டாயம் தேவையானது. பட் இந்த மொபைல் இருக்கிற G200 வந்து 5G சப்போர்ட் கிடையாது. ஸோ ஒரு 4G நெட்வொர்க்கோட தான் பாவிக்கிற மாதிரி இருக்கும். ஃபியூச்சர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ இவ்வளவு விஷயம் ஓகே என்ற பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். என்னோட கருத்து ஃபியூச்சர்ல இந்த இன்ஃபினிக்ஸ் டெக்னோ இந்த ரெண்டு பிராண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு வராங்க. முந்து ரெட்மி என்ன செய்துச்சோ அதே விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப டெக்னோ இன்ஃபினிக்ஸ் செய்துட்டு வராங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ அதால இந்த மொபைல் யாராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா உங்களோட யூசேஜில் இந்த மொபைல் வந்து என்ன மாதிரி இருக்குன்ற விஷயத்தை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை விட எப்படியான டெக் சம்மந்தமாக இல்லாட்டி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க போறீங்கன்னா மறக்காம தனுஷ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.